தொடர்ந்து நூல் திறனாய்வு நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கதை கேட்கணும் எல்லாருக்குமே ஆசை தானே. அதை கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஐயா வருக, தங்கள் திறனாய்வை தருக. கர்நாடகா பத்திரிகையாளர் சங்கத்தின் 3வது ஆண்டு புத்தகத் திருவிழாவில் நடைபெறுகின்ற இந்த நூல் திறனாய்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே தலைமையேற்று மிக சிறப்பாக பேசிய மரியாதைக்குரிய அகவி அவர்களுக்கும், எழுத்தாளர் கேட்குதில்ல தூக்குவா தாகிர் பாட்ஷா அவர்களுக்கும் வணக்கத்தையும், மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ மணி நேரமாக பேசணும் சார்? 6 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5:57 ஓகே. திறனாய்வு தான் நான் வந்தபொழுதே கேட்டேன் எவ்வளவு மணி நேரம் பேசுவது என்று. ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். இப்பொழுது ஒரு 1/4 மணி நேரமாக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் சாதாரண நேரமாக இருந்தால் ஐயோ அரை மணி நேரத்தை 1/4 மணி நேரமாக குறைத்து விட்டார்களே என்று நான் கவலைப்பட்டிருப்பேன். ஆனால் 2 நாட்களாக தொண்டை என்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவேளை பரிதாபப்பட்டு ஒரு 1/4 மணி நேரம் குறைத்து விட்டார்களோ என்று நான் கருதுகின்றேன். மிக அருமையான தலைமை உரையெல்லாம் இங்கே ஆற்றிருக்கிறார்கள். முத்துமணி நன்னன் அவர்கள் பேசுகின்ற பொழுது திருக்குறள் இந்த புத்தக கண்காட்சியினுடைய சிறப்பையெல்லாம் இங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய வினோதி அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். இந்த தவம் என்கின்ற நூல்தான் முதலாக வெளியிடப்பட்ட நூல். இப்போ தெரிஞ்சுதா தவத்தினுடைய பலன்? இதுதான் தவத்தினுடைய பலன். ஏனென்று சொன்னால் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது நான் அதை படித்தேன். மனவள கலைமன்றத்திலே சேர்ந்து அகத்தாய்வை கற்றிருக்கிறார்கள், உடற்பயிற்சி கற்றிருக்கிறார்கள், காயகல்ப பயிற்சி கற்றிருக்கிறார்கள், தவ பயிற்சி கற்றிருக்கிறார்கள். ஆக இந்த தவத்தை அவர்கள் பெற்றிருந்த காரணத்தினாலே தான் அவர்கள் முதலாக நூலை வெளியிட அவர்களை தொடர்ந்து, அதாவது தவத்தை தொடர்ந்து தான் மற்றவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அம்மையார் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். கவிநிலவு தேன்மொழி அவர்களை பற்றி நான் அடிக்கடி சொல்வது உண்டு. என்னவென்றால் அவர்கள் வாங்கிய விருதுகளை அடுக்கி வைத்தால் தேன்மொழி அவருடைய உயரத்தை விட அந்த விருதுகளுடைய உயரம் அதிகமாக இருக்கும் என்று நான் சொல்வது உண்டு. தேன்மொழிக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் நம்முடைய அம்மையார் அவர்களுக்கு என்ற நிலைமை. அவ்வளவு உயரமானவர்களுக்கே விருதை அடுக்கி வைத்தால் விருதுகள் உயரமாக இருக்கும். அப்போ வித்யா அவர்கள் பக்கத்திலே 208 விருதுகளை அடுக்கி வைத்தால் அது எவ்வளவு உயரமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஆக இவர்களை விட இவர்கள் வாங்கிய விருதுகள் மிக சிறப்பான விருதுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஐயா அவர்கள், எழுத்தாளர் தாகிர் பாட்ஷா அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், நம்முடைய அகவி அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் என்று. திருக்குறளை 19ஆம் நினைவு நாள் தான், செப்டம்பர் 17 ஐயா பிறந்தநாள் நினைவு நாள் என்று. திருக்குறளை 19ஆம் நூற்றாண்டில் முதலாக மேடையிலே ஏறி காலட்சேபமாக செய்த பெருமை வள்ளலாருக்குண்டு. அடுத்ததாக தந்தை பெரியார் அவர்களுடைய மாநாடுகள் மூலமாக திருக்குறள் பரவி இருக்கின்றது. இப்படி திருக்குறளை பரப்பிய தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் மரியாதைக்குரிய வித்யாவுடைய நூல் வெளியிடுவது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். வித்யா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் கடைசி பக்கத்திலே படித்து பார்த்தேன். மரியாதைக்குரிய மாசிலாமணி, கலாவதி 2 மண்ணுலக தெய்வங்களுக்கு பிறந்தவர் என்று எழுதியிருந்தார். அந்த மண்ணுலக தெய்வங்கள் என்கின்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை, அவர் எழுதியிருந்த வார்த்தை.
தாய் தந்தையருக்கு அவர் கொடுத்திருக்கின்ற ஒரு மரியாதை அந்த அளவுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த சிறிய நூல் இதை நான் படித்து பார்த்த பொழுது ஆரம்பத்திலே நேற்று இரவு தான் படித்தேன். நேற்று தான் சென்னையிலிருந்து வந்தோம். ஆகவே நேற்று இரவு 11 மணியிலே இருந்து 12 மணி வரை அந்த நூலை நான் படித்து பார்த்தேன். மேலோட்டமாக தான் படித்தேன். திரும்பவும் காலையிலே ஒரு முறை அந்த நூலை எடுத்து படித்த பொழுது அதிலே பல செய்திகள் மனதை தொடக்கூடிய செய்திகளாகவே இருக்கின்றன. உற்றநோய் நோற்றல், ஆமாம், உற்றநோய் நோற்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்தின் உரு. தவம்னா என்ன? தவம் என்றால் நமக்கு என்ன தெரியும்? காட்டுக்கு போவது, கண்ணை மூடிக்கொள்வது, காற்றை புசிப்பது, கற்றை முடியை சடாமுடியாக ஆக்கிக் கொள்வது, கடவுள் வருகின்ற வரையிலே கடுந்தவம் செய்வது, வந்த பின் வரம் கேட்பது, இப்படி வரம் வாங்கிய பிறகு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவது என்று இப்படி தான் தவத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தவத்திற்கு வேறொரு வடிவத்தை கொடுத்த பெருமை திருவள்ளுவருக்குத்தான் உண்டு. அதற்கு முன்பு தவம் என்றால் என்ன என்பதை பற்றி வித்யா அவர்கள் சொன்ன ஒரு வரியை சொல்கின்றேன். முன்னுரையிலேயே எழுதியிருக்கின்றார். தவம் என்பது மனத்தை அடக்குவதல்ல, மனத்தை அறிவது. தவத்துக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் மிக அருமையான விளக்கம். தவம் என்பது மனத்தை அடக்குவதல்ல, அது அறிவது என்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். திருவள்ளுவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் உற்றநோய் நோற்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. நமக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். பிற உயிர்களுக்கு எந்த விதமான தீமையும் செய்யக்கூடாது. இதுதான் தவத்தினுடைய வடிவம் என்று திருவள்ளுவர் ஒரு அருமையான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதைத்தான் அறிவிலே கூட சொல்லுவார். அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற திருக்குறளிலும் இதையேத்தான் அவர் வலியுறுத்தி சொல்லியிருப்பார். இந்த திருக்குறளை திருக்குறளாக சொல்லுகின்ற பொழுது ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் குழந்தைகள், இளைஞர்கள், ஏன் திருக்குறளிலே அதிகம் பயிற்சி இல்லாத பெரியவர்கள் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை கதை வடிவிலே கொடுக்க வேண்டும். இப்படி சிலர் செய்திருக்கிறார்கள். சமுதாயத்திலே நடைபெற்ற வரலாற்று நிகழ்ச்சிகள் எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு உரிய திருக்குறளை போட்டு ஒரு புத்தகமாக கூட போட்டிருக்கிறார்கள். ஆத்திச்சூடியினுடைய கதைகள் என்ற ஒரு கதைகளையும் போட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அகழி கலை இலக்கியத்தை சார்ந்தவர்கள் 133 அதிகாரங்களுக்கும் 133 புத்தகங்களை போட்டிருக்கிறது மிக சிறப்பான ஒன்றாகும். அதிலே அம்மையார் அவர்கள் தவத்தை பற்றி எழுதியிருக்கின்ற கதைகள் மனதிலே பதியக்கூடிய கதைகளாக இருக்கின்றன. மாணிக்கம், சாரதா இவர்களுக்கு பிறந்த பையன்தான் கபிலன். இந்த கபிலன் என்ற பெயரை கேட்ட உடனேயே நமக்கு சங்ககால கபிலன் நினைவுக்கு வருவான். ஆனால் எனக்கு என்னுடைய அருமை நண்பர் கூமாப்பா கபிலன் அவர்கள் தான் நினைவுக்கு வருவார். கூமா பாலசுப்ரமணியம் என்றொரு கவிஞரை நீங்கள் அறிவீர்கள். சிங்காரவேலன தேவா என்று பாட்டு எழுதியவர், அமுதை பொழியும் நிலவே என்று பாட்டு எழுதிய அவருடைய மகன், அவருடைய நெருக்கமான நண்பர். அதை படித்த பொழுதே எனக்கு அவர் தான் நினைவுக்கு வந்தார். ஒரு அருமையான பிள்ளையை அவர் படைத்திருக்கிறார். அம்மா கேட்பாங்க, என்னப்பா சாப்பாடு செய்யணும்னு, உனக்கு எது சுலபமோ அது செய்யுமானார். இப்படிப்பட்ட பிள்ளையை பார்க்க முடியுமா? எது சுலபமோ செய்யுமான். ஆனால் அப்பா கோபக்காரர். என்ன சாதம் வடிச்சிருக்க நீ? வேறையாக இருக்குது சாதம், ஒரு நாளைக்கு ஒரே குழகுழன்னு இருக்குது சாதம், என்ன சாதம் வடிச்சிருக்கேன்னார். வாரியார் சொல்லுவார், சாப்பாடு போடும் பொழுது ரசித்து சாப்பிடணும். உப்பு இல்லைன்னு வைங்க, என்ன சாதம் வச்சுருக்க நீ, குழம்பு வச்சுருக்க, உப்பே போடலை, இதை தூக்கி குப்பத்தொட்டில் கொண்டு சொல்லக்கூடாது. சொன்னால் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது. இன்னும் அருமையாக சாம்பார் வச்சுருக்காம்மா நீ, அடாடா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டேன்னு வச்சுக்கோ, பிரமாதமானு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் இருங்க, இந்த கொஞ்சம் இருங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க, நான் வரேன் என்று சொல்லி ஓடி போய் கொஞ்சம் உப்பு எடுத்து வந்து போடுவாங்க. அதுதான் தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் கோபக்காரர். அந்த மாணிக்கம் பையனும் பார்த்து பயப்படுவான், இந்த கபிலனும் அவரை பார்த்து பயந்து கொண்டே இருப்பான். அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் மனவள கலர்ச்சிக்கு போய் சேர்ந்து விட்டிருக்கிறான். இந்த அம்மா சேர்ந்த மாதிரி, இந்த அம்மா 11 பருவத்திலேயே மனவள கலர்ச்சியில் போய் சேர்ந்துருக்காங்க.
அந்த பையனை அந்த இந்தம்மா நீங்கள் தான் முன்னோடி அம்மா பரவாயில்ல, பேர் கூட கேட்டதில் ஒன்றா தான் வச்சுருக்கீங்க, வினோதினி வித்யான்னு சேர்ந்துருக்கான். அதனால் அவன் என்ன செய்கிறான், அவங்க அப்பாவை பார்த்து, இதோட ஆச்சரியமான வரிமா நீங்கள் எழுதியிருக்கிறது, அப்பா வாழ்க வளமுடன். அப்பா திட்டினார்னா பையன் சொல்கிறானா, அப்பா வாழ்க வளமுடன். இதெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியுமாங்க? உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, அடிக்கடி என் வழியில் கிராஸ் பண்ணுறாரு, நான் சொல்லி வச்சிருமா, அது ரொம்ப டேஞ்சராக போயிடும். இப்படி பேசுகிற பிள்ளைங்கள தான் பார்த்துருப்போம். ஆனால் அப்பா திட்ட அப்பா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லணும். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, வித்யாமையார் அவர்களே, இனிமேல்